ரீசெண்டாக ஃபேமஸ் யூடியூபர் காலித் அல்மரியும் அண்ட் ஆக்ட்ரஸ் சுனேனாவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற நியூஸை தான் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேருக்குமே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே டைமில் தான் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்ற ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவில் கூட பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரிங் இருக்கும். அந்த டைமண்ட் ரிங் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா சுனேனாது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சுனேனாவை போட்ட ஒரு ஃபோட்டோவில் அந்த டைமண்ட் ரிங் இருக்கும். ஸோ அதை வச்சு இந்த டைமண்ட் ரிங் சுனேனாவோடது தான். ஸோ பேர் சொல்லாமல் இவங்க 2 பேர் தான் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா காலித் அல்மரியோட ஃபர்ஸ்ட் வைஃப் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. காலிதுக்கும் அவங்க வைஃப் சலாமாவுக்கு பார்த்தீங்கன்னா February மாதமே வந்து டிவோர்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சலாமா அந்த விஷயத்தை பற்றி நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என் லைஃப்பில் நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ரீசெண்டாக எனக்கு ஒரு பர்சனலான விஷயம் நடந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா என்னை ஷேட்டர் பண்ணிடுச்சு. அதாவது அவங்க டிவோர்ஸை பற்றி தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு நடந்த அந்த டிவோர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்கள பீஸாக உடச்சிடுச்சு. அதை தான் வந்து அவங்க மீன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைஃப்பில் சில விஷயம்லாம் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லாமே பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுச்சு. இந்த இடத்துல அவங்க டிவோர்ஸை பற்றி தான் மீன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் லைஃப்பில் இந்த மூமெண்ட்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ண மூமெண்ட்ஸ் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அதெல்லாம் இப்போ பார்க்கும்போது அது செலிப்ரேஷன் மூமெண்ட்ஸாக இல்லை. இது மட்டும் இல்லாமல் நான் ஒரு லவ்விங்கான பர்சன். எனக்கு லவ்வை கொடுக்க தான் தெரியும். ஸோ மற்றவங்க வந்து எப்படி வந்து என்னை ட்ரீட் பண்ணுறாங்க அந்த விஷயம் தாண்டி எனக்கு வந்து லவ்வை ஸ்ப்ரெட் பண்ண தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சில விஷயங்களை மறக்க மாட்டேன், சில பேரை மன்னிக்க மாட்டேன். அவங்க என் லைஃப்பில் பண்ண சில விஷயங்களை நான் கண்டிப்பாக மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் காலித் அல்மரி பற்றி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி காலித் அல்மரி லைஃப்பில் சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்குது இல்லை சோகமான ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது கண்டிப்பாக இன்னும் பாதிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட பர்சனல் லைஃப் அதாவது டிவோர்ஸை பற்றி பேசும்போது அவங்க கொஞ்சம் எமோஷ்னலை அளவும் செஞ்சாங்க. காலித் அல்மரியும் சுனேனாவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் பார்த்தா எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து ரூமர் தான் அப்படின்னு வந்து 2 சைட்லேருந்து யாருமே சொல்லலை. ஸோ கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா காலித் அல்மரி இல்லைனா சுனேனா இதை பற்றி கண்டிப்பாக ஓப்பன் அப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம வீட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.